ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சம்மர் ஸ்பெஷல் குழு ஸ்வீட் ஒன்று எங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். நல்லா வந்துருச்சு, டேஸ்ட் வைஸ் இதாக இருந்துச்சு. அதை எப்படி நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு குறிப்பு சொல்லுவேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பாதி பார்த்துட்டு அப்புறம் மேலே பாதி ஓட்டுறது அந்த வேலையே வேண்டாம், அது பண்ணாதீங்க. அது வந்து எங்களை மாதிரி இருக்கிற யூடியூப் சேனல் ஓனர்ஸ்கோட வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்குற அவமரியாதை இப்படிலாம் பண்ணிங்கன்னா. ஸோ ஒரு என்னோடய ரெக்வஸ்ட்டு, ஒரு மரியாதைக்குரிய பாருங்கள், ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் சொல்லுங்கள். சும்மா ஏனாவதோன்னு பார்க்க வேண்டாம். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் வந்து மீனிங்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கணுக்காக தான் பார்த்து செய்கிறேன். அதனால வீடியோ வரைக்கு ஒரு டிலே ஆகுது. ஸோ என்ன டிஷ் பேர் என்னன்னா, இது வந்து வட இந்திய டெசர்ட்டு. இது பேர் வந்து சக்கரை சொல்லுவாங்க. இந்த சக்கரோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நம்ம வந்து ஹெவியாக சாப்பிட்ட பிரியாணியோ இல்லை நான்வெஜ் வந்து மட்டனோ சிக்கனோ ஃபிஷ்ஷோ நம்ம வந்து ஹெவியாக நம்ம மதியானமோ இல்லை நைட்டோ நம்ம ஹெவியாக எடுத்துக்கிட்டா அது சாப்பிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு இந்த டெசர்ட் சாப்பிட்டா வந்து நல்லா ஜீரணமாகும். இன்னொன்று வந்து நம்ம ஸ்டொமக் வந்து நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும், ஹெவியாக இருக்காது. இதை எப்படி செய்யணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிக்கங்க. அதில் வந்து ஒரு மண்டை வெள்ளை போடுங்க. வெள்ளை போட்டு ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்சுட்டு பிறகு என்ன பண்ணணும்னா, அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, கேசரி பவுடர் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டு தண்ணி கரைச்சி போட்டுருங்க. தண்ணியை வச்சு குட்டி பவுலில் அதில் வந்து ஒரு அரை கப் ஒரு தண்ணி ஊற்றி அதில் லைட்டாக வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கலர் வந்து ரெட் கலராக யூஸ் பண்ணணும். ரெட் கலர் அப்படின்னா ஆரஞ்சு கலர், ரெண்டு ஏதோ ஒன்று செட் பண்ணணும். ரெட்டு இருந்தால் ஆரஞ்சு கலர். ஃபுட் கலர் வந்து நல்லா தண்ணியை கரைச்சி விட்டு ஊற்றுனீங்கன்னா, அந்த பாகடி ஊற்றினா நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்கும், ரெட் யூஸ் பண்ணி ரெட்டாக இருக்கும். அப்புறம் அது கரைஞ்சோடனே ஒரு நல்லா திக்கு கன்சிஸ்ட் வரணும், கம்பி பதம் வரக்கூடாது, நல்லா திக்கான. அப்புறமே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, இப்போது ஒரு பவுலில் வந்து ஒரு குண்டாவில் வந்து ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றின பிறகு ஒரு மண்டை வெள்ளை போடணும். வெள்ளை போட்டு கரைச்ச பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த சாக்கில் வந்து அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணோம்னா, ஃபுட் கலர் இருக்குது பார்த்திங்களா, அது ரெட்டோ இல்லைன்னா ஆரஞ்சோ, ரெட் கலர் அப்படின்னா ஆரஞ்சு கலர், ரெண்டுலேயும் ஏதோ ஒன்று இருக்குன்னா ஓகே. ஃபுட் கலரை வந்து ஒரு குட்டி பவுலில் வந்து 1/2 கப் தண்ணி ஊற்றி ஒரு 1/4 ஸ்பூன் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சி வச்சுட்டு அந்த வெள்ளத்தோடு ஆட் பண்ணிக்கணும். வெள்ளத்தோடு நல்லா ஆட் பண்ணி நல்லா கொதிச்ச பிறகு பதம் பார்த்திங்கன்னா திக்காகணும். அது சேம் டைம் கம்பி பதம் வரக்கூடாது, திக்னஸ் ஆகணும். அவ்வளோதான். அடைச்சிட்டு உடனே அடுப்புலேருந்து இறக்கின உடனே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணால் அந்த மண் கசிது எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறின பிறகு அது எடுக்கிற அதோட பக்கம் இருக்கட்டும். அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா, அந்த பாஸ்மதி அரிசி இருக்குது பார்த்தீங்களா, பாஸ்மதி அரிசி வந்து 1 கப் எடுக்கிறீங்கன்னா தண்ணி அளவு வந்து 2 கப் தண்ணியில் அதை ஊற வைக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறினா சாப்பாடு வந்து நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். இதே விசில் அதிகமாக விடணும், இல்லைன்னா வந்து நெட்டிப்பதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஆடணும். ஊன பிறகு இன்னொன்று குண்டால வந்து ஒரு 3 கப் அளவு தண்ணி ஊற்றி 3லேருந்து 4 கப் தண்ணி ஊற்றி அதில் வந்து பட்டை ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்கிட்ட பிறகு உழவு வச்ச பிறகு பாஸ்மதி ரைஸ் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் தான் வைக்கணும். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் 1/4 மணி நேரம் வச்சு அடைச்சி அந்த தண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வடைய அடுப்பில் வந்து லோ ஃப்ளேமில் அந்த வெள்ளத்தை வந்து சூடு பண்ணணும். லைட்டாக சூடான பிறகு இந்த பாசுதரிசி போட்டு கிண்டணும்.
அப்படியே பட்டை ஏலக்காவோட சேர்த்து போடணும். பட்டை ஏலக்காய் ஸ்கிப் பண்ணாதீங்க. பட்டை ஏலக்காய் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணலாம், பட் இந்த ஃப்ளேவருக்காக தான் நம்ம வந்து போடுறோம். அதே ஸ்கிப் பண்ணணும். இன்னும் எசன்ஸ் ஆகலாம் இருக்கணும். அது இறங்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சட்டி இருக்குங்க, அதில் நெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. அதில் வந்து உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ், பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, வால்நட்ஸு, அப்படி இல்லைன்னா நடக்கலை போட்டால் கூட சூப்பராக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்போ அதை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இப்படி பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா சக்கரை வந்து ரெடி ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சக்கரை வந்து உடனே சூடாக இருக்கும்போது சாப்பிடணும். நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீஸில் வச்சிடாதீங்க. ஃப்ரீஸில் வச்சு அப்போ அவ்வளோதான் கெட்டி ஆகிடும். அப்போ ஐஸ் க்ரீம்ஸ் தான் சாப்பிட முடியும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 மணி நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா கூலிங்காக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மை டியர் கஸ்டமர்ஸ், நான் உங்கள்கிட்ட ஒன்று வேண்டி கேட்டுக்கிறேன். என்னோடய ப்ராடக்ட் ஓல்டன் ஹெரிட்டேஜ் ரேபிட் ஹெர்பல் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ண பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் நீங்கள் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கட்டும். அதேமாரி நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னா, ஓல்டன் ஹெரிட்டேஜ் ரேபிட் ஹெர்பல் ஆயிலோட அனதர் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. நான் மை ஓன் ப்ராடக்ட் ஆலோவேரா ஜெல் 2 ஃப்ளேவர் கொடுக்குறேன். ஒன்று ஆலோவேரா ஜெல் பியூர் ஆலோவேரா ஜெல்லி சஃப்ரான் ஃப்ளேவர் கொடுக்குறேன். அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது. என்கிட்ட வந்து ஒரிஜினல் சஃப்ரான் வந்து இருக்குது. வேணுங்கிறது தான் வந்து என்கிட்ட என்னோடய ஆஃபீஸோட வாட்ஸ்அப் நம்பரில் வந்து தெரிவிக்குங்க. நான் வந்து கொடுக்குறேன். அதேமாதிரி என்னோட ஓல்டன் ஹெரிட்டேஜ் ஹேர் ஆயிலோட பிஸ்னஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் கேட்டுக்கிறேன். நீங்கள் தலைக்கிற ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நான் ஒரு கஸ்டமர் நான் வந்து டீல் பண்ணேன். அந்த கஸ்டமரோட சிஸ்டர் வந்து அவங்களுக்கு வந்து ஓவர் ஹேக்கர் ஆகிடுச்சு, ஸ்கேப் மாதிரி ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சரி அவங்க அக்காட்ட வேணால் இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அவங்க அக்கா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப வந்து அவங்க சொன்னதை வச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து எப்படி வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ண அதர்ஸோட ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து அவங்க வந்து சொன்னது பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். இந்த மாதிரி ஹெர்பல் ஹேர் ஆயில் சேல் பண்ணுற எங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நாங்கள் ஒவ்வொரு பாட்டில் சேல் பண்ணுங்க எந்த அளவுக்கு நாங்கள் உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், எந்த அளவுக்கு பியூராக கொடுக்குறோங்க. யூஸ் பண்ணுற மெத்தடில் யூஸ் பண்ணால் ரிசல்ட் சூப்பராக வரும். அதே தவறாக யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் லேட்டாக தான் வரும். இப்போயே சொல்கிறேன். அவங்க வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமேல இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட ஹேர் ஆயில் வாங்கணும்னு சொன்னாங்க, ஹேர் ஆயில் வாங்க சொன்னாங்க. ரிசல்ட் வரல. நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, ரிசல்ட் போகிறோம் அப்படி ஒரு ஆச்சா போச்சாங்க. ஆனால் வந்து ஒன்றுமே ரிசல்ட் வராது இஞ்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்களே டிமோட்டிவ் பண்ணுற மாதிரி வந்து அவங்க ஒரு ஸ்பீச் இருந்துச்சு. ஸோ அவங்க அப்படி பேசுகிறனால எங்களோட முயற்சியும் எங்களோட விடாமுயற்சியும் நிற்க போகிறதில்ல. நாங்கள் பார்த்துட்டு எங்களோட ப்ராடக்ட் விட்டுவான ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணிட்டு தான் இருப்போம். எங்களோட விடாமுயற்சி கண்டிப்பாக ஒரு நாள் விஸ்வரூபமாக வெற்றி அடையும். இதனால் எங்களோட விடாமுயற்சி ஒரு நாள் விஸ்வரூபமாக வெற்றி அடையும். நாங்கள் இதனால டிமோட்டிவ் ஆக மாட்டோம். நாங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.